பிரியமானவர்களே, மீண்டும் இன்று ஒரு இறைவார்த்தை என்ற நிகழ்வில் உங்களை சந்திக்க ஆண்டவர் கொடுத்த தயவுக்காக தேவனை துதிக்கிறேன். என் அருமை ஆண்டவர் இயேசு அவர் திருவாய் மொழிந்த அவர் வாயின் வார்த்தைகளை தியானிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் முழுவதையும் வார்த்தை வார்த்தையாய் கடந்த மாதங்களில் கடந்த நாட்களில் படித்திருக்கிறோம். இன்றைக்கும் இதே மத்தேயு சுவிசேஷத்தின் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு 1 முதல் 4 வரைக்கும் உள்ள சில வார்த்தையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொருவரும் தர்மம் செய்யணும், தர்ம ஊழியம், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் என்று குறிப்பிடுகிறார். அப்ப என்ன சொல்றார்? சிலர் தர்மம் செய்வாங்க, தாரை ஊதி விற்பாங்க, எல்லாருக்கும் தெரியணும்னு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்கிறாரு? மனுஷன் காண வேண்டும் என்று அவளுக்கு முன்பாக தர்மத்தை செய்யாத எச்சரிக்கையா இருங்க. அப்படி நீங்கள் செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. அப்ப நாம செய்யற நம்முடைய உள்ளான உணர்வு யாருக்கும் தெரிய வேணாம், கடவுளுக்கு தெரிஞ்சா போதும். இதான் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். நீ தர்மம் செய்யும் போது மாயக்காரரை போல ஆலயத்திலும் வீதியிலும் உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அப்படி நீ சொல்லிட்டு செய்யறோம் சொன்னா உனக்கு பலன் கிடைச்சிச்சுன்னு மெய்யாகவே சொல்ற. நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கையை செய்கிறது உன் இடது கை அறியாதிருப்பதாக. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். என கண்பானவர்களே, தர்மம் செய்யணும். ஏழைகள் நிறைய பேர் இருக்காங்க, அது நாம அவங்களுக்கு செய்யுங்க. ஆனா யாருக்கும் தெரிஞ்சு உங்களை புகழ்னு வேணாம், இந்த கையில கொடுக்கறது இந்த கைக்கு தெரிய வேணாம். இப்படி நீங்க செய்யும் போது நீங்க அந்த தியாகத்தை செய்தால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை பலப்படுத்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.